Welcome to our channel. So 12th Maths example 7.15 discuss பண்ணலாம். Find the angle between the two curves. First curve பாருங்களேன், y is equal to x square or simply x square is equal to y. x square is equal to 4ay formatல இருக்கு open upward parabola and y square is equal to x. கரெக்டாக open rightward parabola. So இந்த two parabolasக்கு in between ஓட angle find out பண்ணுங்க. எப்போ சார் அப்படின்னா corresponding point of intersection கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. as usual two curves கொடுத்துட்டு angle கேட்டாலே நம்ம first one என்ன find out பண்ணோம், angle of intersection, that is point of intersection நம்ம firstல find out பண்ணோம். கரெக்டாக angle fix பண்ணணும்னாலே பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் இந்த டூ கர்வ்ஸும் எந்த பிளேஸில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா அப்படின்னா இந்த டூ கர்வ்ஸையும் சால்வ் பண்ணால் அந்த டூ கர்வ்ஸும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் எனக்கு கிளியராக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த டூ கர்வ்ஸும் 0,0லையும் அண்ட் 1,1லையும் இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இன்டர்செக்ட் ஆகுறப்போ இந்த டூ பாயிண்ட் பிளேஸ்மெண்ட்லையும் ஆங்கிளை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கன்றாங்க. ஓகேவா, சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ கிவன் கர்வ்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கிவன் கர்வ்ஸ் டூ பேரபோலாஸ் இருக்குது எங்கிட்ட. ஃபஸ்ட் பேரபோலா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய், ஆர்டர் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய். செகண்ட் பேரபோலா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். கிளியராக இந்த டூ பேரபோலாஸும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0,0 அண்ட் 1,1 இந்த டூ பிளேஸ்மெண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகுது. கிளியராக சம்மில் அந்த டூ பிளேஸ்மெண்ட் தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வேணால் டயக்ராம் வேணால் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. டயக்ராம் கம்பல்சரி அந்த சம்முக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ we consider one of the x axis and y axis consider பண்ணிக்கலாம். ஓகேவா, x and y axis consider பண்ணியிருக்கோம். ஸோ x axis y axis consider பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட் கர்வ் கொடுக்கலாம். ஓப்பன் அபோர்டு பரப்போலா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய், பாசிங் த்ரூ தி ஆரிஜின் தான், ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லேயே இருக்குது. அப்போ ஓப்பன் அபோர்டு பரப்போலா கொடுக்குற ஒரு ஓப்பன் அபோர்டு பரப்போலா ஒன்று டிஃபைன் பண்ணுங்க. இட் இஸ் ஓப்பன் அபோர்டு பரப்போலா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன்று ஓப்பன் ரைட்வர்டு பரப்போலா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ அதுவும் பாசிங் த்ரூ த ஆரிஜின் தான். இட் இஸ் ஓப்பன் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஓப்பன் ரைட்வர்டு பரப்போலா. இப்போ இந்த டூ பேரபோலாஸும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் பாருங்களேன். ஆரிஜினில் கம்பல்சரியாக இன்டர்செக்ட் ஆகுது 0,0 ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் 1,1 எக்ஸ் ஆக்சிஸில் 1 axis 1. இதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த டூ பிளேஸ்மெண்ட் இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ்மெண்ட்டை நான் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை எடுத்துக்கிறேன் டேரெக்டாக. ஸோ இந்த டூ பிளேஸ்மெண்ட்லேயே என்ன ஆகுது, இந்த டூ கர்வ்ஸும் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கர்வுக்கு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற கர்வுக்கு ஒரு டேஞ்சன் லைன் க்ரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்ற இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன் லைன் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ க்ரியேட் ஆகிறப்போ அதோட ஆங்கிளை இதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டூ கர்வ்ஸ்க்கு இன்பிட்வீனோட ஆங்கிளை, டூ டேஞ்சன்ஸ்க்கு இன்பிட்வீனோட ஆங்கிளாக டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ 0,0ல் க்ரியேட் ஆகிற ஆங்கிள் இது θ1ன்னு எடுத்துக்கலாம். இது 1,1ல் க்ரியேட் ஆகிற ஆங்கிளை θ2ன்னு எடுத்துக்கலாம். இப்போது டூ ஆங்கிள் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கிளியரா? டயக்ராமில் ப்ராப்ளம் இல்லையே? ரைட், கொஸ்டின் வரலாம். இப்போது டூ கர்வ்ஸோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த டூ கர்வ்ஸையும் சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எடுத்து தான் நம்ம சம்மை சால்வ் பண்ணோம். பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொடுத்ததுனால நம்ம டேரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டூ பாயிண்ட்ஸ்லேயுமே நாம் ஸ்லோப் கண்டுபிடிச்சாதான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம், ஆங்கிள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஒன் இந்த டூ கர்வ்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஸ்லோப்பை ஃபஸ்ட் ஒன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கர்வை சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய். டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் இன் ஃபார்முலா 2y கரெக்டாக இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dy பை dx. கிளியரா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x இஸ் ஈக்குவல் டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy பை dx. கிளியரா? டவுட் இல்லையே? எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் இன் ஃபார்முலாவில் 2x இஸ் ஈக்குவல் டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy பை dx. இப்போ இது dy பை dxோட ஃபஸ்ட்டுக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி ஸ்லோப் எடுத்துருக்கோம். அடுத்த பாயிண்ட்டை நம்ம டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ண வேண்டாம், சரியா? ஏன்னா இந்த டூ பாயிண்ட்ஸ் இருக்குன்றதுனால டூ பாயிண்ட்ஸையும் நம்ம இந்த பிளேஸில் அப்ளை பண்ணுறப்போ கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி இதை ஸ்லோப் ஒன்றா எடுத்துக்கோங்க.
m1னா அடுத்த பாயிண்ட் நம்ம பின்னாடி அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, செகண்ட் கர்வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். செகண்ட் கர்வ் ஏன்னா 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்றதுனால 2 பாயிண்ட்ஸையும் நான் 2 கேசஸாக எடுத்து சொல்கிறேன். அந்த 2 கேசஸில் எவ்ரி கேசஸ்க்கு போகிறப்போ நம்ம அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணி ஸ்லோப்பை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மட்டும் வேல்யூ எடுத்துக்கலாம் அந்த ஸ்லோப்பாக. ஸோ செகண்ட் கர்வ் பாருங்களேன், y² இஸ் ஈக்குவல் டு எக்ஸா. செகண்ட் கர்வ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா y² எக்ஸ் பவர் n ஃபார்முலாவில் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y இன்ட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ dy பை dx. கரெக்டாக இங்கே x² டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 2x இன்ட்டு எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணதுனால வேல்யூ 1 அதனால் போடலை. பட் இங்கே அப்படி கிடையாது, எக்ஸ் பவர் n ஃபார்முலாவை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். 2y இன்ட்டு ஒய்யை எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy பை dx ஈக்குவல் டு எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. கிளியரா? ஸோ எனக்கு இதுலேருந்து dy பை dxோட வேல்யூ தான் சார் வேணும் அப்படின்னா மல்டிபிள் இருக்க 2y ஒன் சைடு கொண்டு வந்தால் டிவைடில் வந்துடும் 1/2y. ஓகேவா? இட் இஸ் ஸ்லோப் m2 எடுத்துக்கலாம். செகண்ட் கர்வ்லேருந்து நம்ம கிரியேட் பண்ண ஸ்லோப் m2. இப்போ ஜென்ரலாக டிஃபரன்ஷியேட் பண்ணி ஸ்லோப்பை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? இங்கே அடுத்த பாயிண்ட் அப்ளை பண்ணல. ஸோ எவ்ரி பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் கேஸில் எந்த பாயிண்ட்டை வச்சு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணலாம், at 0,0ல ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? at 0,0ல இன்கேஸ் ஃபார்முலா என்ன, 2 கர்வ்ஸ்க்கு இன்பிட்வீன் ஆங்கிள் ஃபார்முலா என்ன, 2 பிளேஸ்க்கு இன்பிட்வீன் ஆங்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan theta ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் m1 மைனஸ் m2 டிவைடட் பை 1 ப்ளஸ் m1 m2. கரெக்டா? ஸோ இங்கே வேல்யூஸை கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் m1 பிளேஸில் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் m2 பிளேஸில் கால்குலேட் பண்ணது 1/2y டிவைடட் பை 1 ப்ளஸ் m1 பிளேஸில் 2x இன்ட்டு m2 பிளேஸில் 1/2y. கரெக்டாக? நாம் இன்னும் அடுத்த பாயிண்ட் 0,0 அப்ளை பண்ணல. இல்லை, இங்கே அப்ளை பண்ணி பாருங்களேன். x பிளேஸில் 0, y பிளேஸில் 0 கொடுத்தோம் அப்படின்னா நியூமரேட்டரில் ப்ராப்ளம் இல்லை. இதில் 0 மைனஸ் 1/0 0 மைனஸ் இன்ஃபினிட்டி வரும் டிவைடட் பை 1 ப்ளஸ் இங்கே 0 இன்ட்டு 1/∞. சரியா? 1/0 இன்ஃபினிட்டி வரும். ஸோ இப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி. 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி ஒன் ஆஃப் த இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஸோ இப்போது அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை இப்போ நாம் கால்குலேட் பண்ணியிருக்க ஸ்லோப்பில் டைரெக்டாக கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலாவில் இந்த ஸ்லோப்ஸை நம்ம டைரெக்டாக கால்குலேட் பண்ண ஸ்லோப்ஸை ஃபார்முலாவில் கொண்டு வந்து அப்ளை பண்ணி அந்த பாயிண்ட்டை நம்ம 0,0ன்ற பாயிண்ட்டை எக்ஸ் ஒய் பிளேஸில் நம்ம ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணோம்னா இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் கிடைக்குது. ஸோ அப்போ இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம அந்த ஸ்லோப்பை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது, ஆங்கிளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக இதை இந்த பிளேஸ்மெண்ட்டில் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணுறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த 0,0வை நம்ம அப்ளை பண்ணாமல் அந்த 0,0வை லிமிட்டிங் கேஸை யூஸ் பண்ணி லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0,0 x, y டெண்டிங் டு 0,0 அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு இதை எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதில் லிமிட்டை அப்ளை பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக அதோட ஆங்கிள் க்ரியேட்டாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த பிளேஸில் நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா கவனிங்க. டைரெக்டாக அந்த 0,0வை கொண்டு வந்து நாம் கண்டுபிடிச்சிருக்க ஸ்லோப்பில் அப்ளை பண்ணுறதுனால இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் தான் வருது. ஸோ இப்போ நான் டைரெக்டாக அப்ளை பண்ண போகிறதில்ல, அந்த லிமிட் 0,0 அப்படியே லிமிட்டிங் கேஸை யூஸ் பண்ணி 0,0 அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த டேர்மெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதில் 0,0 கொடுத்தோன்னா நமக்கு டைரெக்டாக ஆங்கிள் டிஃபைண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ அடுத்த பாயிண்ட் 0,0ல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நாம் இப்போ எங்கிட்ட m1 m2 இருக்குது. ஆங்கிள் ஃபார்முலாக்கு போயிடலாமா? ஆங்கிள் ஃபார்முலா என்ன? ஸோ tan 0,0ல் க்ரியேட் ஆகிற ஆங்கிளை நான் θ1 எடுத்துக்கிட்டேன். tan θ1 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் m1 மைனஸ் m2 m1 மைனஸ் m2 டிவைடட் பை 1 ப்ளஸ் m1 m2. கிளியரா? அப்போது இப்போ வரைக்கும் நான் 0,0வை அப்ளை பண்ணாததுனால அந்த 0,0வை லிமிட்டிங் ப்ராசஸை யூஸ் பண்ணி நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே வர போகிறேன். லிமிட் x, y டெண்டிங் டு 0,0. இந்த 0,0வை நான் இன்னும் ஸ்லோப்பில் அப்ளை பண்ணாததுனால லிமிட்டிங் ப்ராசஸை யூஸ் பண்ணி இந்த லிமிட்டு அப்படியே 0,0 இந்த லிமிட்டை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்குது. நல்லா கவனிக்கணும். இந்த 0,0 இந்த லிமிட்டை இந்த ஸ்லோப்பில் நம்ம அப்ளை பண்ணாததுனால இந்த லிமிட்டிங் ப்ராசஸ் இந்த 0,0 மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லிமிட்டிங் ப்ராசஸை யூஸ் பண்ணுறதுனால. எதனால் சார் அப்படின்னா நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சிருக்க ஸ்லோப்பில் கொண்டு வந்து அப்ளை பண்ணுறப்போ
0,0 அப்ளை பண்ணுறப்போ இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் கிடச்சிது. நான் தனியாக உங்களுக்கு ஒரு ஷீட்டில் அதை ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். 0 into infinity கிரியேட் ஆகுது. 0 into infinity ஒன் ஆஃப் த இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஸோ அதனால் லிமிட்டிங் ப்ராசஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த லிமிட் இருக்கட்டும். லிமிட் x, y டெண்டிங் டு 0,0 மாடுலஸ் ஆஃப் m1 வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்குது 2x கரெக்டாக. m2 வேல்யூ மைனஸ் m2 வேல்யூ 1/2y divided by 1 plus m1 value 2x into 1/2y கரெக்டா. then simplify பண்ணிக்கலாம். ஓகேவா? is equal to limit x, y tending to 0,0 இந்த டேர்மை கிராஸ் மல்டிபிள் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இதை கிராஸில் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 into xy minus 1 divided by 2y divided by இந்த டூ டேர்ம் பாருங்களேன். 2x divided by 2y தானே. 2x divided by 2y நீங்கள் 2வை காமனாக எடுத்துக்கலாம். ஆர் இது இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இல்லை சார் இங்கே 2 நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் சார். ஓகேவா? இதை கிராஸில் மல்டிபிள் பண்ணால் ஒய் மட்டும் தானே இருக்குது. ஸோ ஒய் ப்ளஸ் இங்கே எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. டவுட் இருக்கா? இப்போது ஹோல் டிவைடட் பை 2y வரும்ல, ஹோல் டிவைடட் பை ஒய் வரும். இந்த ஒய்க்கு வேணால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். டவுட் இல்லையே? இப்போது நல்லா கவனிச்சிங்க. இந்த 2 ரிமூவ் பண்ணிவிட்டு 1 into x இருக்குது டிவைடட் பை இந்த ஒய்யை கிராஸில் மல்டிபிள் பண்ணியாச்சு. ஒய் ப்ளஸ் 1 ஒய் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய். ஒய் டு ஒய் மட்டும் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் டேர்ம் கூட நான் கிளியராக சொல்லிடுறேன். லிமிட் x, y டெண்டிங் டு 0,0 தென் மாடுலஸ் ஆஃப் 4xy minus 1 divided by 2. அந்த by 2 கூட நம்ம டிவைடில் கொண்டு வந்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிவைடட் பை ஒய் ப்ளஸ் எக்ஸ். இப்போ இங்கே 0,0 அப்ளை பண்ணலாமா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணி வச்சிட்டோம். இது வரைக்கும் நம்ம இந்த 0,0வை லிமிட்டிங் ப்ராசஸை யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம லிமிட்டை 0,0 அப்ளை பண்ணலை. இப்போ அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிட்டோன்னா இந்த லிமிட் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். இந்த 0,0 லிமிட்டை இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இந்த லிமிட் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இந்த லிமிட்டை அது மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ இந்த 0,0 இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இதோட ஒர்க்கேஜ் முடிஞ்சிருச்சு, அவங்க கேன்சல் ஆகிடுவாங்க. ஸோ 0,0 இந்த பிளேஸில் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இது 0 into 0 the whole term 0 ஆகும். 0 minus 1ங்கிறது -1 divided by 2. ஸோ -1/2 நியூமரேட்டரில் டிவைடட் பை 0 plus 0 0. நியூமரேட்டரில் சம்மன் வேல்யூ இருக்குது, ஆனால் டிவைடரில் 0 இருக்குது. எனிதிங் பை 0 என்ன ஆகும்? இன்ஃபினிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? tan θ1 equal to infinitive. tan θ1 equal to infinitive. எனக்கு ஆங்கிள் θ1 தான் சார் வேணும்னா θ1 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். tan 1 சைடு கொண்டு வந்தீங்கன்னா tan இன்வெர்ஸாக கேன்சல் ஆகுமா? ஸோ tan இன்வெர்ஸாக கன்வெர்ட் ஆகுது. θ1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு tan 1 சைடு கொண்டு வந்தால் tan இன்வெர்ஸாக கன்வெர்ட் ஆகும். tan இன்வெர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி. டேனில் எந்த ஆங்கிளுக்கு இன்ஃபினிட்டி கிரியேட் ஆகணும்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக tan இன்வெர்ஸ் ஆஃப் என்ன மீனிங்? டேனில் எந்த ஆங்கிளுக்கு ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ டேனில் எந்த ஆங்கிளுக்கு இன்ஃபினிட்டி கிரியேட் ஆகணும்னு யோசிக்கணும். டேனில் எந்த ஆங்கிளுக்கு இன்ஃபினிட்டி கிரியேட் ஆகும்? 90 டிகிரி கிரியேட் ஆகும். தட் இஸ் π/2. கரெக்டாக? ஸோ 0,0ல் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 90 டிகிரி. ஓகேவா? இப்போது அடுத்த பாயிண்ட் 0,0ல் ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போது செகண்ட் பாயிண்ட் இருக்குது 1,1. கரெக்டாக? ஸோ 1,1 ஸ்டார்ட் பண்ணலாமா? 0,0ல் ஆங்கிள் பார்த்திங்கன்னா θ1 π/2. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் அதிலே 1,1ல் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் 1,1. ஃபஸ்ட்டில் நாம் 0,0 பேஸ் பண்ணி ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் த செக்ஷன் 1,1 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1,1லையும் நம்ம ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணணும். 1,1 பாயிண்ட் இங்கே அப்ளை பண்ணுறதுனால இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் வராது. அதனால் நான் ஃபஸ்ட்லேயே என்ன பண்ணிக்கிறேன்? M1லையும் M2லையும் 1,1 அப்ளை பண்ணி ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸ்லோப்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் எக்ஸ் பிளேஸில் 1 ஒய் பிளேஸில் 1 கொடுங்களேன். ஸோ M1 is equal to 2 into எக்ஸ் பிளேஸில் 1 கொடுத்தோம் அப்படின்னா is equal to 2. M1 வேல்யூ 2. M2 equal to 1/2 into ஒய் பிளேஸில் 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 is equal to 1/2. கிளியராக? ஆக்சுவலாக ஸ்லோப்னாலே ஃபார்முலா என்ன? M is equal to dy/dx. அடுத்த பாயிண்ட் அப்ளை பண்ணால் தான் ஸ்லோப்பு. சரியா? 0,0ல் நம்ம அப்ளை பண்ணுறப்போ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அதை நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் லிமிட்டிங் ப்ராசஸை யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிமிட்டிங் ப்ராசஸை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணோம். பட் இங்கே அப்படி கிடையாது.
1,1 அப்ளை பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. டேரெக்டாக எனக்கு ஒரு நம்பர் க்ரியேட் ஆயிருக்கு. ஸ்லோப் 1 ஸ்லோப் 2 பர்ஃபெக்டாக எனக்கு க்ரியேட் ஆயிருக்கு. அதனால் இப்போ ப்ராப்ளம் இல்லை, இது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எங்கிட்ட M1 M2 கிளியராக இருக்குது. ஸோ செகண்ட் 1,1ல் க்ரியேட் ஆகிற ஆங்கிளை நம்ம θ2ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ θ2 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? tan inverse of modulus of M1 minus M2 divided by 1 plus M1 M2. ஓகேவா? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம், வேல்யூஸ் எல்லாம். tan inverse of modulus of M1 value 2 minus M2 value 1 by 2 divided by 1 plus M1 value 2 into 1 by 2. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ tan inverse of modulus of இதை கிராஸில் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 4 minus 1 3 by 2 divided by இந்த 2 கூட ரிமூவ் பண்ணிடலாம். 1 plus 1 2. ஓகேவா? ஸோ tan inverse of 3 by 2 that is 3 by 2 the 3 by 2 இருக்குது. ரிமைனிங் இருக்குது 1 by 2. நியூமரேட்டரில் இருக்க 3 by 2 அப்படி இருக்குது. ரிமைனிங் 1 by 2. ஓகேவா? தென் சிம்பிளிஃபை பண்ணோன்னா tan inverse of modulus of 3 into 1 3 divided by 2 into 2 4. மாடுலஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேக்கிங் மாடுலஸ். ஸோ ஃபுல்லி பாசிட்டிவ் சைன் தான், மாடுலஸ் ரிமூவ் ஆனாலும் சேம் வேல்யூ தான். ஸோ θ2 ஈக்குவல் டு tan inverse of 3 by 4. அடுத்த பாயிண்ட் 1,1ல் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா θ2 இஸ் ஈக்குவல் டு tan inverse of 3 by 4. ஓகேவா? தேங்க்யூ.